அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து சென்றவர்கள் நம்மளுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவும் அவருடைய காலகட்டத்தில் முழுமையாக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தவர். அவருக்கடுத்து நம்மளுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் பெண்மணி ஜானகி அம்மாவுடைய அனைத்து வகையான சொத்துக்களையுமே முழுமையாக அந்த கட்சிக்காகவும் மக்களுக்காகவே விட்டு சென்றவர்கள். அவர்களுடைய வழியில் வந்த தொண்டர்களாக நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா மற்றும் நம்மளுடைய எடப்பாடி ஐயாவுடைய ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த கட்சியை முழுமைப்படுத்த வேண்டும், அனைத்து மக்களுக்குரிய நலத்திட்டங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்று காவல் தெய்வங்களாக இன்றைக்கு நமக்குரிய தலைவர்களாக முன்மாதிரியாக மக்களிடத்தில் நம்பிக்கையும் நம்மளுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சுயநலவாதிகளாக அந்த கட்சியிலிருந்து வளர்ந்து வந்து நம்மை எதிர்த்து நமக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்களித்து நம்மளுடைய தலைவரை ஒரு மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்து கொண்டிருந்தோம். அனைத்தையுமே கருத்தில் கொண்டு இந்த துரோகிகள் எந்த விதத்திலுமே நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கால் பதிக்க கூடாது. நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு போய் அடமானம் வைக்க வேண்டும் என்று பேரம் பேசி கொண்டிருக்கும் அனைவருமே முழுமையாக நம்மளுடைய கட்சியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும். இன்றைக்கும் எங்கேயோ ஒரு கடக்கோடியிலிருந்து பரம்பரையாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்து கொண்டிருக்கும் வாரிசுகளை முழுமையாக கொண்டு வர வேண்டும். இது மாதிரியான ஒரு துரோகிகள் நஞ்சை விதைப்பதை போல நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி பெற்ற வேட்பாளர்களிடத்தில் நயவஞ்சகமாக நஞ்சை விதைத்து அவர்களை இவர்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறான ஒரு விஷயத்தை சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பதிவு செய்து நம்மளுடைய கட்சி எந்த விதத்திலுமே மேம்படுத்தக்கூடாது, திராவிட கட்சியை முழுமையாக அழிக்க வேண்டும் என்பதற்குரிய இந்த பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலிகளாக வேலை செய்து கொண்டிருக்கும் அனைவருமே கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கம் செய்ய வேண்டும். பாரதிய ஜனதா திராவிட கட்சிகள் முழுமையாக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக மறைமுகமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா போன்ற அனைத்தையுமே இவர்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து மிக சாதுரியமாக காங்கிரஸும் இந்த பாரதிய ஜனதாவும் மிக ஒற்றுமையாக இன்றைக்கு நம்மை அளிப்பதற்குரிய ஒரு சான்றாக நம்மளுடைய நம்பிக்கைக்குரிய நபர்களை விலை பேசி கொண்டிருக்கிறார்கள். அனைத்துமே நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா கருத்தில் கொண்டு இனியாவது நமக்குரியவர்களை நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை துரோகிகளை எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காமல் கட்சியிலிருந்து நீக்கம் செய்துவிட்டு நமக்குரிய அந்த நலத்திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்றைக்கும் மக்கள் ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். நடக்கின்ற நாடகத்தை நிராகரித்துவிட்டு நமக்குரிய அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்குமே ஆதரவளித்து ஒரு நல்ல அனைத்து மக்களுக்கு ஏற்ப நலப்பணிகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த துரோகிகள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கால் பதிக்க கூடாது என்பதற்குரிய உங்களுடைய அந்த பதிலடி இருக்க வேண்டும். ஒரு தலைமையை எதிர்த்தால் எவ்வாறு தண்டிக்கப்படுவார்கள் என்றதுக்குரிய சான்றிதழ் அளிக்க வேண்டும். நன்றி ஐயா.